சரி, இப்பொழுது நாங்கள் இந்த அங்கிகளின் பல்வகமையில் இப்பொழுது தேர்ச்சி மட்டம் நாங்கள் 2வது பகுதியை பார்ப்போம். அங்கிகளின் பல்வகமையை ஆராய்தல். அதில் தேர்ச்சி மட்டம் விஞ்ஞான அடிப்படையில் பாகுபாட்டியலின் ஆட்சி நிறை மட்டங்கள் என்று தரப்பட்டிருக்கு. ரைட். முதலாவது அங்கிகளை அடையாளம் காணுதல், பாகுபடுத்தல், பெயரிடுதல். பொது இயல்புகளின் அடிப்படையில் அங்கிகளை கூட்டங்களாக ஒழுங்குபடுத்தல் பாகுபாடு எனப்படும். பாகுபாட்டியல் என்பது பாகுபாட்டின் ஒரு விஞ்ஞான கற்கையாகும். இது அங்கிகளை ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பின்படி கூட்டமாக பிரித்தலை உள்ளடக்கியது. இந்த பாகுபாட்டு முறைகள் 2 முறையாக பிரிக்கப்படும். ஒன்று செயற்கையான பாகுபாடு, மற்றது இயற்கை பாகுபாடு. ஒன்று ஆர்டிஃபிஷியல், மற்றது நேச்சுரல். செயற்கை பாகுபாடு என்றால் என்னென்று பார்த்தால், முன்னரே தெரிவு செய்யப்பட்ட ஒத்த சில இயல்புகளை அடிப்படையாக கொண்டது. இயல்புகள் முதலில் வசதிப்படி தெரிவு செய்யப்படும். அங்கிகள் தெரிவு செய்யப்பட்ட பிரமாணங்களின் அடிப்படையில் கூட்டமாக பிரிக்கப்படும். இங்கு இயற்கை தொடர்புகள் புறக்கணிக்கப்படும். 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட ஒரே பாகுபாடாகும். இலகுவாக இதை பயன்படுத்தலாம். மேலும் கூட்டங்களை இணைப்பதும் இலகுவானது. உதாரணமாக தாவரங்களை, தானியம், அழகுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள், மூலிகை தாவரங்கள், நச்சு தாவரங்கள் போன்று வகைப்படுத்தப்படலாம். விலங்குகளை 2 கால் உள்ளவை, 4 கால் உள்ளவை, 6 கால் உள்ளவை, 8 கால் உள்ளவை என நாங்கள் பாகுபடுத்தலாம். வசதிக்கேற்ப அங்கிகளை நாங்கள் பயன்படுத்தலாம். இது பொதுவாக கள வேலை பயன்பாட்டின் பொழுது பயன்படுத்தப்படும். இயற்கை பாகுபாடு என்றால் கூர்ப்பு தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது. கண வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உண்மையான இடைத்தொடர்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாகுபாடு. கூர்ப்பு கற்கையின் பின்னர் விருத்தி செய்யப்பட்ட முறை. பல இயல்புகளை இது அடிப்படையாக கொண்டிருக்கும். ஒரே நேரத்தில் பல இயல்புகளை ஒன்றாக கருதி இது அங்கிகளை பாகுபடுத்துவதை அடிப்படையாக கொண்டிருக்கும். பயன்படுத்தப்பட்ட இயல்புகள் முக்கியமாக உருவவியல், உடல் அமைப்பியல், குளியவியல் அல்லது மூலக்கூற்று உயிரியல், முக்கியமாக DNA, RNA, கார ஒழுங்குகளின் தொடர் என்பவற்றை அடிப்படையாக கொண்டவையாக இருக்கும். உதாரணமாக தாவரங்களை பிரியோஃபைட்டாக்கள், லைக்கோஃபீட்டாக்கள், தெரோஃபீட்டாக்கள், சைக்கோரோஃபீட்டாக்கள், கொனிஃபெரோஃபீட்டாக்கள், அந்தோஃபீட்டாக்கள் என்பனவாக பிரிக்கலாம். விலங்குகளை நைடேரியா, பிளாட்டியன் மிந்திஸ், நெமெட்டோடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா என பாகுபடுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது பாகுபாட்டு தொகுதிகள். ஆரம்ப பாகுபாட்டு முறைகள் அனைத்தும் சேர்க்க முறையாக இருந்தன. இது மனிதனின் பாவனையை அடிப்படையாக கொண்டது. ஆடு மாடு தின்கின்ற உணவு, மனிதனுக்கு உணவாக பயன்படுபவை, மனிதனுக்கு நஞ்சாக பயன்படுபவை, அழகுக்காக பயன்படுபவை என்ற அடிப்படையை கொண்டது. அரிஸ்டோட்டல் என்பவரே முதலில் அங்கிகளை விஞ்ஞான ரீதியாக பாகுபடுத்திய ஒரு தத்துவ ஞானி. இவர் அங்கிகளை தாவரங்கள், விலங்குகள் என பாகுபடுத்தினார்.
விலங்குகள் இடம்பெறும் முறை, இனப்பெருக்க முறை, செங்குருதி உள்ளவை இல்லாதவை போன்ற பிரமாணங்களின் அடிப்படையில் மேலும் இவர் பாகுபடுத்தினார். அரிஸ்டோட்டலின் மாணவனான தியோஃப்ரஸ்டஸ் தாவரங்களின் தோற்றத்தை பொறுத்து மரம், செடி, பூண்டு எனவும் அவற்றின் வாழ்க்கை காலத்தை பொறுத்து ஓராண்டுக்குரியது, ஈராண்டுக்குரியது, பல்லாண்டுக்குரியது எனவும் பாகுபடுத்தினார். ஹரோலஸ் லினேஸ் காலம் வரை விஞ்ஞானிகள் வேறுபட்ட பல முறைகளை பயன்படுத்தினர். ஹரோலஸ் லினேஸ் 1753ஆம் ஆண்டுக்குரியவர். ஒரு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு தாவரவியலாளர். இரு சொற்பெயரிட்டு முறையை முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். இதனால் இவர் இரு சொற்பெயரிட்டின் தந்தை எனவும் அழைக்கப்படுகின்றார். ஏறத்தாழ 6000 தாவரங்களை பாகுபாட்டின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பின்படி பாகுபடுத்தினார். அம்மட்டங்களாக இனம், சாதி, வருணம், வகுப்புகள் ஆகும். அத்துடன் அங்கிகளை தாவரங்கள், விலங்குகள் என 2 இராச்சியங்களாகவும் பிரித்தார். பூக்கும் தாவரங்களை கேசரங்கள், தம்பங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பாகுபடுத்தினார். இது இன்று இந்த பாகுபாட்டு முறை, பூக்கும் தாவரங்களின் பாகுபாடு இன்று நிராகரிக்கப்படுகின்ற ஒரு பாகுபாட்டு முறையாகும். நுணுக்கு காட்டியின் கண்டுபிடிப்பின் பின்னர் தாவரமோ அல்லது விலங்கோ என அடையாளம் காணப்பட முடியாத உயிரினங்களும் காணப்படுகின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் ஏர்னஸ்ட் கீக்கல் ஏறக்குறைய 1866 மூன்றாவது இராச்சியமான புரோட்டிஸ்டாவை அறிமுகப்படுத்தினார். இதனுள் நாங்கள் பார்க்கலாம், தொடர்பற்ற பல அங்கிகள் அங்கே பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு செயற்கையான பாகுபாட்டு முறையாகவே கொள்ளப்படுகிறது. காலப்போக்கில் இவை மேலும் பாகுபடுத்தப்படலாம். அத்துடன் ஏர்னஸ்ட் கீக்கல் கணம் என்ற பாகுபாட்டு மட்டத்தையும் முதலில் அறிமுகம் செய்தார். இவர் பல அங்கிகளையும் பாகுபடுத்தினார். இலத்திரன் நுணுக்குக்காட்டியின் கண்டுபிடிப்பு புரோகரியோட்டா, யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்புகள் இனங்காணப்பட்டன. ராபர்ட் விட்டேக்கர் 1969 5 இராச்சிய பாகுபாட்டை அறிமுகம் செய்தார். மொனரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா என்பது இந்த ராபர்ட் விட்டேக்கனுடைய பாகுபாடாகும். இவர் கல ஒழுங்கமைப்பு, ஒருகல பல்கல அங்கி, போசன முறை என்பவற்றின் அடிப்படையில் இந்த 5 இராச்சிய தொகுதி பாகுபாட்டை உருவாக்கினார். இவரின் பின்னர் வந்த டார்வின் என்பவர் கூர்ப்பு கொள்கையும் ஒரு பொது மூதாதையை சார்ந்த உயிரின் தோற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயற்கை முறை பாகுபாடு ஆரம்பமானது. மூலக்கூற்று உயிரியல் அறிவின் விருத்தி, கூர்ப்பு தொடர்புகளை கற்பதில் மூலக்கூற்று முறைகளின் பிரயோகமும் அங்கிகளின் ஆரம்ப கூர்ப்பும் அங்கிகளை 3 வம்சங்களாக பிரிந்துள்ளது என்பதை காட்டியது. இப்போது அது டோமைன் என பெயரிடப்பட்டுள்ளது. ஹால்பூஸ் என்பவர் இராச்சியத்தை விட உயர்ந்த மட்டத்தில் 3 டோமைன்களாக பிரித்தார். அங்கே தந்திருக்கு படம் பாருங்கள். பொது மூதாதை என்று இருந்து பாக்டீரியா ஒரு கிளையாகவும், டோமைன் பாக்டீரியா, டோமைன் ஆக்கியா யூக்கரியா இன்னொரு கிளையாகவும் கிளைத்து, அதில் அந்த கிளையில் ஆக்கியா யூக்கரியா பிரிந்து செல்லுகின்ற
ஒரு முறை காட்டப்பட்டிருக்கிறது. பொது மூதாதை பாக்டீரியாவிலிருந்து ராச்சியத்தில் டொமைனிலிருந்து ராச்சியம் பாக்டீரியா, ஆக்கியாவிலிருந்து ராச்சியம் ஆக்கி பாக்டீரியா, யூக்கரியாவிலிருந்து புரோட்டிஸ்டா ராச்சியம் புரோட்டிஸ்டா, ராச்சியம் ஃபங்கை, ராச்சியம் பிளான்டே, ராச்சியம் அனிமாலியா. 6 ராச்சிய பிரிவுகள் இங்கே காணப்படுகிறது. உயிரின் வரலாற்றில் பிரதானமாக இந்த உயிர் மரமானது இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். பாக்டீரியா ஏனையவற்றிலிருந்து பிரிந்து செல்கின்றதை காட்டுகின்றது. ஆக்கியாவுக்கும் யூக்கரியாவுக்கும் நெருங்கிய ஒன்றோடொன்று தொடர்புள்ள இயல்புகள் அங்கே காணப்படுவதை நாங்கள் அவற்றின் ஒப்பீட்டு ரீதியிலான அட்டவணையை பார்த்தால் எங்களுக்கு நன்கு புரியும். இப்பொழுது பாருங்கள், அதாவது தற்போதைய பாகுபாட்டு முறையும் அதன் அடிப்படையும் என்ற இதில் நாங்கள் பார்த்தால், மூலக்கூற்று உயிரியலின் விரைவான முன்னேற்றத்துடன் அங்கிகளின் கூர்ப்பு இடைத்தொடர்புகள் பற்றி புதிய தகவல்கள் விரைவாக பெறப்படுகின்றன. முக்கிய பரம்பரை அலைகளில் உள்ள டிஎன்ஏயின் கார ஒழுங்கு. முக்கிய பரம்பரை அலகு என்று சொல்ல வேண்டும். 2 இளமணியின் டிஎன்ஏ. இந்த இளமணியின் டிஎன்ஏ ஏன் எடுத்தார்கள் என்றால், பச்சை மணியின் டிஎன்ஏ எடுக்காமல், ஒன்று இளமணி யூக்கரியோட்டா எல்லா கலங்களிலும் காணப்படும் பொதுவாக, ரைட். 2வது இளமணியின் டிஎன்ஏ எல்லா கலங்களும் காணப்படுவது மட்டுமல்ல, அந்த டிஎன்ஏ இனவிருத்தியின் பொழுது ஒன்றோடொன்று கலப்பதில்லை. எனவே அந்த டிஎன்ஏ எப்பொழுது, அந்த மூலக்கூற்று கட்டமைப்பு எப்பொழுது உருவானது என்பதை பற்றி ஆராய்வதன் மூலம் கூர்ப்பு தொடரை ஆராயலாம். 3வது ரைபோசோம் ஆர்என்ஏயின் கார ஒழுங்கு. ரைபோசோம் ஆர்என்ஏயின் கார ஒழுங்கு. 4 பொதுவான புரதங்களில் உள்ள அமினோ அமில ஒழுங்கு. பொதுவான என்று சொல்லு முக்கியம். 5 கலக்கூறுகளின் மூலக்கூற்று கட்டமைப்பு என்பன நவீன பாகுபாட்டியலில் பயன்படுத்தப்படும் முக்கிய பாகுபாட்டு பிரமாணங்கள். இந்த 5ம் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்க வேண்டும். ஆயினும் ராச்சியம் பாருங்கள், புரோட்டிஸ்டா ஒரு இயற்கையான கூட்டம் அல்ல என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது வேறுபட்ட கூர்ப்பு தோற்றம், அதாவது வேறுபட்ட மூதாதையர்களை கொண்ட அங்கிகளை உள்ளடக்கிய ஒரு செயற்கையான கூட்டமாக சொல்லப்படுகிறது. எனவே காலப்போக்கில் புரோட்டிஸ்டா ராச்சியம் மேலும் 2 ராச்சியங்களாகவோ 3 ராச்சியங்களாகவோ பிரிக்கப்படலாம். இவற்றில் நாங்கள் இன்னொரு அங்கியை பார்க்கிறோம். உயிர் அற்ற மூலக்கூறுகளுக்கும் உயிருள்ளதுக்கும் இடைப்பட்ட ஒரு அங்கியாக கருதப்படுகின்ற வைரஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டெங்கு வைரஸ், எய்ட்ஸ் வைரஸ், சளிச்சுர காய்ச்சல் வைரஸ் போன்ற வைரசுகள் கலக்கட்டமைப்பை கொண்டிராத காரணத்தினால் அவை எந்த ராச்சியங்களிலும் அடக்கப்படவில்லை. அதுவும் ஒரு செயற்கையான கூட்டமாகவே கருதப்பட்டு வேறாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கிறோம். வைரஸ் முக்கியமாக நியூக்ளிக் அமிலமும் புரதத்தினாலும் ஆனவை. நியூக்ளிக் அமிலம் ஒன்று டிஎன்ஏ காணப்படலாம் அல்லது ஆர்என்ஏ காணப்படலாம். 2ம் ஒன்றாக காணப்பட மாட்டாத ஒரு வைரஸ். சரிதானே? 2ம் ஒன்றாக காணப்பட மாட்டாது. இதில் இந்த ஆட்சி நிறை பாகுபாட்டு மட்டம், அதாவது டொமைனிலிருந்து இனம் வரையான பாகுபாட்டு ஆட்சி நிறை ஒழுங்கு மட்டங்கள்
பாருங்கள், ஒவ்வொரு பாட்டியலில் ஒவ்வொரு பாகுபாட்டு ஆட்சியின் ஒழுங்கு மட்டமும் பாகுபாட்டியலில் பிரிவு டக்ஷா எனப்படும். ஒவ்வொரு பாகுபாட்டு மட்டமும் ஒரு தரத்தையும் ஒரு பெயரையும் கொண்டிருக்கும். உதாரணமாக பந்தீரா என்பது இலங்கையில் காணப்படும் ஒரு சிறுத்தை புலி. இந்த பாகுபாட்டு மட்டம் சாதி என்று சொல்லப்படுறோம். மமலியா என்பது பாகுபாட்டின் மட்டம் வகுப்பு என்று சொல்லப்படும். பாகுபாட்டு நிறை ஒழுங்கில் பல பாகுபாட்டு மட்டங்கள் உள்ளன. உதாரணமாக ஒவ்வொரு டொமைனும் இராச்சியங்களாகவும் ஒவ்வொரு இராச்சியம் கணங்களாகவும் பல கணங்களாகவும் ஒவ்வொரு கணமும் பல வகுப்புகளாகவும் பிரிக்கப்படும். இவ்வாறு ஒவ்வொரு கணம் பல வகுப்புகளாக, ஒவ்வொரு வகுப்பும் பல வருணங்களாகவும் ஒரு வருணம் பல குடும்பங்களாகவும் ஒவ்வொரு குடும்பமும் பல சாதிகளாகவும் பல சாதி பல இனங்களையும் கொண்டிருக்கிறது. இங்குள்ள மட்டங்கள் மேலும் பிரிவுகளாக உபபிரிவுகளாக பிரிக்கப்படலாம். உதாரணமாக கணம் கூடேட்டாவுக்கும் இடையில் சப்பைலம் வேட்டிபிரேட்டா என்ற ஒரு பிரிவு காணப்படுகிறது. இப்படி பல பிரிவுகள் இடையிடையே சப்கிளாஸ். ஃபிஷஸ், முந்தி ஃபிஷஸ் என்று சொன்னார்கள், அது கீழே ஓர்டர் ஃபிஷஸ், இப்போ சப்கிளாஸ் டெட்ரோபோடா ஃபிஷஸ் என்று சொல்கிறார்கள். ரைட். இனி நாங்கள் இனம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். இனம் என்று சொன்னால் அப்போ பாவாட்டு மட்டங்களை நாங்கள் பார்த்துவிட்டு பார்ப்போம். பாருங்கள், முதலாவது டொமைன், ரெண்டாவது கிங்டம், மூன்றாவது ஃபைலம், நாலாவது கிளாஸ், அஞ்சாவது ஓர்டர், ஆறாவது ஃபேமிலி, ஏழாவது ஜீனஸ், மற்றது எட்டாவது ஸ்பீசிஸ். இந்த 8 ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டங்களுள் பாருங்கள், டொமைனிலிருந்து ஸ்பீசிஸை நோக்கி சென்றால் உள்ளடக்கப்படும் அங்கின்ற எண்ணிக்கை படிப்படியாக குறையும். அதே வேளையில் அங்கே ஒற்றுமையான பொது இயல்புகள் அதிகரிக்கும். இதேபோல ஸ்பீசிஸில் இருந்து டொமைன் வரை செல்லும் பொழுது உள்ளடக்கப்படும் தன்யன்களின் அங்கிகளின் எண்ணிக்கை கூடும். ஆனால் ஒற்றுமையான பொது இயல்புகள் நாங்கள் குறைந்து செல்வதை அவதானிக்கலாம். இதில் டொமைன் தொடக்கம் ஜீனஸ் வரை உள்ள மட்டம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை, மனிதனால் கூறப்பட்டவை, மனிதனால் வகுக்கப்பட்டவை. ஸ்பீசிஸ் என்பது இயற்கைக்குரியதாகும், இயற்கையாக காணப்படுகின்ற அங்கிகள். ரைட். அடுத்தது நாங்கள் இனத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். இனம்னா இருகிழச்சாவி, இருசொற்பெயரிட்ட பார்த்துவிட்டு பார்ப்போம். இந்த பாவாட்டியலில் அங்கிகளுக்கு பொது பெயரை பயன்படுத்துவது ஒரு தடுமாற்றத்தை உயிரியலாளர்களிடையே ஏற்படுத்துகின்றதை அவதானித்து ஹரோலஸ் லினேயஸ் இருசொற்பெயரிட்டு முறையை ஏற்படுத்தினார் என்பதை நீங்கள் கீழ்பாப்பிலே படித்திருப்பீர்கள். மேலும் சில பொதுப்பெயர்கள் அங்கிகள் எந்த வகையை சார்ந்தது என்பதை கூறுவது கடினமாக இருக்குது. உண்மையான வடிவமல்ல, பிரதிபலிப்பை பிரதிபலிப்பதில்லை. உதாரணமாக ஜெலிஃபிஷ் என்ற அங்கி இருக்குது. இது சீலந்திரிட்டன், நைடேரியன்ஸ், கிரேஃபிஷ், கிரஸ்டேசியாவை சேர்ந்த ஆத்திரப்போடா கணம். சில்வர்ஃபிஷ் இது ஒரு இன்செக்டா. ஸ்டார்ஃபிஷ் இது ஒரு எக்கனிடமேட்டா. இப்போ எல்லாத்துலேயும் ஃபிஷ் என்று முடிகிறது. அப்போ எந்த கணத்தை சார்ந்தது என்று சொல்வது எங்களுக்கு கடினமாக இருக்கிறது.
அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கி வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயருடன் குறிப்பிடப்படுறதை நான் பார்த்துருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட அங்கி வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர். உதாரணம் உங்களுக்கு தெரியும், காகம், ஆங்கிலத்தில் குரோ, சிங்களத்தில் கப்புடா என்று சொல்லுவோம். நாய், டோக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சிங்களத்தில் பல்லா என்று சொல்லுவார்கள். அடுத்த வாரங்கள் கரோலஸ் லினேயஸ் என்பவர் இந்த உலகம் பூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தெளிவான இருசொற்பெயரிட்டு முறையை இனங்களுக்கு முன்வைத்தார். இருசொற்பெயரிட்டின்படி ஒரு அங்கியானது 2 பகுதிகளை கொண்ட அங்கியினுடைய பெயரானது 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது பெயர் சாதி பெயர். இது எந்த இனத்துக்குரியது என்பதை தீர்மானிக்க உதவும் பொதுவான ஒரு பெயர் சொல்லாகும். 2வது பெயர் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். சாதியினுள் ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்துவமானது. இது ஒரு இயல்பை குறிக்கும் பெயர் எச்சமாகும். பெயர் எச்சமாகும். உதாரணம், ஹோமோசபியன்ஸ் மனிதனுடைய விஞ்ஞான பெயர், இனப்பெயர். இதிலே சப்பியன்ஸ் என்பது புத்தி கூர்மை உள்ளவன் என்பதை குறிக்கும். புத்தி கூர்மன் உள்ளவன் என்பதை குறிக்கும். ஹோமோ என்பது மனித சாதிக்குரியதை குறிக்கும். எனவே நெருங்கிய தொடர்புள்ள இனங்கள் ஒரே சாதி பெயரையும் வெவ்வேறு இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர்களை கொண்டிருக்கும். ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ் என்று நமது மூதாதையர்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது. ஹோமோ ஹெபிலிஸ் என்பது கை திருத்தமுள்ளவன் என்பது கருத்து. ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ சப்பியன்ஸ், சப்பியன்ஸ் என்பது புத்தி கூர்முள்ளவனை குறிக்கும். ஹோமோ எரெக்டஸ் என்பது தரைக்கு செங்குத்தாக நடக்கின்றவன் என்பதை குறிக்கும். அடுத்த வாங்க இன்னொரு உதாரணம். இலங்கையில் காணப்படுற எண்ணெய் மரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். டிப்டரோகார்பஸ் செலனிக்கஸ். இதில் டை என்பது 2, டிப்டரோ காப்பஸ் என்பது பழங்கள், 2 சிறகுடைய பழங்கள். செலனிக்கஸ் என்பது இலங்கையின் உள்நாட்டுக்குரியது என்பதை குறிக்கும். உள்நாட்டுக்குரியது. இஸ்லோன் என்ற பதம் லத்தீன்மயப்படுத்தப்பட்டு சிலனிக்கஸாக சொல்லப்படுகிறது. அது டிப்டரோகார்பஸ் கிராண்டிஃப்ளோரஸ் என்பது, அதில் கிராண்ட் என்றது பெரிய பூக்கள், ஃப்ளோரஸ் பூக்கள், பெரிய பூக்களை உடைய அங்கிகளை நாங்கள் டிப்டரோகார்பஸ் கிராண்டிஃப்ளோரஸ் என்று சொல்லுகிறோம். இந்த இருசொற்பெயரீட்டுக்கான சர்வதேச சட்டங்கள் பார்க்க வேணும். இது பாக்டீரியா, ஃபங்கஸ், தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றுக்கு உரியதாகும். 2 இனங்களைச் சேர்ந்த அங்கிகளுக்கு ஒரு பெயர் வைத்திருக்க முடியாது. 2வது, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு சாதி பெயரும் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயரும் இருக்கும். 2ம் சேர்ந்து அங்கியின் விஞ்ஞான பெயர் அல்லது இனப்பெயரை குறிக்கும். இனப்பெயர் 2 உண்டு. பெயர் ரோமன் வரி வடிவத்தில் எழுதப்பட்ட லத்தீன் மொழி சொற்களாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன் ஏற்கனவே, இலங்கையில் காணப்பட்டதை செலனிக்கஸ் என்று சொல்லப்பட்டது. எண்ணெய் மரத்துக்கு பேர் செலனிக்கஸ். அதே போல இலங்கை காணப்பட்ட மண்புழுவில் உள்ள ஒரு புரோட்டோசோவன் ஒட்டுண்ணிக்கு ஜெலனோசிஸ்டிஸ் என்று லத்தீன் மயப்படுத்தி சொன்னார்கள்.
அடுத்த நாங்கள் பார்க்குறோம் சில உங்களுக்கு இப்போ சிலபஸில் இல்லை. மாமரத்துக்கு பேர் மங்கிஃபெரா இண்டிகா. இண்டிகா என்பது இந்தியாவை குறிக்கும். நமது வேலிகளில் காணப்படுற முள்முருக்க மரம் எரித்தரைனா இண்டிகா. இண்டிகா என்பது இந்தியாவிலிருந்து வந்ததை குறிக்கும். ரைட். விஞ்ஞான கருமங்களில் குறிப்பிட்ட பெயரை இட்ட விஞ்ஞானியின் பெயரின் முதலெழுத்தோ அல்லது சுருக்கமோ அல்லது முழுச்சொல்லோ பெயரின் கடைசியில் முதல் எழுத்து பெரிய எழுத்தால் குறிப்பிடப்படும். பெரிய எழுத்தால் குறிப்பிடப்படும். ரோமன் வடிவத்தில் முடிச்சொற்களாக இருக்கணும்னு சொல்லி போட்டோம். 4வது மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், அச்சுப்பதிவு செய்யப்படும் போது சரிந்த எழுத்திலும் கையால் எழுதப்படும் போது அடிக்கோடிடலும் வேண்டும். அதை மறக்கக்கூடாது. அச்சுப்பதிவு செய்யப்படும் போது சரிந்த எழுத்திலும் கையால் எழுதப்படும் போது அடிக்கோடிடல் வேண்டும். சாதிப்பேரின் முதல் எழுத்து மட்டும் பெரிய எழுத்திலும் ஏ எழுத்திலும், இனப்பெயர்கள் யாவும் சிறிய எழுத்திலும் இருக்க வேண்டும். அப்போ இந்த இருசொற்பெயரீடு தொடர்பான சர்வதேச சட்டங்கள் இதில் 5 விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. இந்த 5ம் உங்களுக்கு ஞாபகத்தில் நிறுத்த வேண்டும். அடுத்த இந்த பெயரீட்டின் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விஞ்ஞான கருமங்களில் குறிப்பிட்ட பெயரை இட்ட விஞ்ஞானியின் பெயரின் முதலெழுத்தோ அல்லது சுருக்கமோ அல்லது முழுச்சொல்லோ பெயரின் கடைசியில் முதலெழுத்து பெரிய எழுத்தால் குறிப்பிடப்படும். உதாரணமாக, ஆனால் அந்த சொல்லு லட்டின் மயப்படுத்த வேண்டும் என்பது அவசியமல்ல. உதாரணமாக, எமது காணிகளில் காணப்படுகின்ற கொக்கஸ் நுசிவரா தென்னை கொக்கஸ் நுசிவரா எல் என்று போட்டிருப்பார்கள். எல் என்பது லினேயஸை குறிக்கும். என்றால் லினேயஸ் ஒரு புகழ்பெற்ற உயிரியலாளர். எனவே எல் என்று போட்டால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் விளங்கும் இது லினேயஸால் முதல் விவரிக்கப்பட்டிருக்கணும் அல்லது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் என்று. சரியோ? ரைட். அடுத்தது வர்க்கம் அல்லது உப இனத்தை குறிக்க 3வது சொல்லு பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக, இலங்கையினுடைய காடுகளில் காணப்படுகிற சிறுத்தை புலிக்கு பெயர் பந்தீரா பரடஸ் கொட்டியா என்று சொல்லுவார்கள். 3வது பெயர் கொட்டியா என்ற சொல்லை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். ஏனென்றால் மற்ற நாடுகளில் காணப்படுற சிறுத்தை புலியிலிருந்து இது சிறிதளவு ஒரு வேறுபாட்டை கொண்டிருக்கிறது, ஒரு உப இனம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது சாவி. இந்த சாவி என்றால் என்ன? சாவி என்பது, சாவியிலே பல சாவிகள் இருக்கிறது. ஒரிஜினல் சாவி என்றியல், கள்ளச்சாவி என்றியல், அந்த சாவி அல்ல. இது அங்கிகளை உண்மையான கூர்ப்புக்குரிய தொடர்புகளின் பிரதிபலிப்பின்றி குறித்த அங்கிலனை கூட்டங்களாக அடையாளம் அறிய பயன்படுத்துவதுதான் சாவி. இந்த சாவியில் நாங்கள் அங்கிகளின் பருமன், பால், வயது, நிறம், தொழிற்பாடு என்பன பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் முக்கியமாக நிறம், பருமன், வயது என்பன சூழலால் மாறுபடுகின்றன. இந்த சாவிகளில் மிக எளிமையானது நாங்கள் பயன்படுத்துவது இருகிழச் சாவி, டைகோட்டமஸ் கீ. இந்த இருகிழச் சாவியில் ஒரு சோடி கூற்றுக்கள் தரப்படும். இந்த கூற்றுக்கள் வழிகாட்டி என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த வழிகாட்டியில் ஒரு சோடி கூற்றுல ஒரு கூற்று உரல் பொருள் இயல்பை குறிப்பதாகவும் மற்றது வேறுபாட்டை குறிப்பதாகவும் காணப்படும். அது நீங்கள் உங்களுடைய ஆசிரியரை கொண்டு உங்களுடைய கை நூலில் தரப்பட்டிருக்கிறது. வெள்ளி மீன், வண்ணாத்தி பூச்சி, வீட்டி, பாம்பு, மண்புழு, தேரை, கடல் அனிமனி போன்ற அங்கிகளை பயன்படுத்தி ஒரு இருகிழச்சாவி, 2 சிறிய இருகிழச்சாவி
அமைக்கப்பட்ட வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஒரு பயிற்சியாக இங்கே எடுத்து செய்யலாம். இந்த சோடியான கூற்றுக்கள் உண்டு இல்லை என்ற அடிப்படையாக கொண்டிருக்கும். இவற்றினுடைய பயன்பாடு என்ன? இது ஒரு செயற்கையான பாகுபாடு. அங்கிகளை கூட்டமாக பிரிக்கவும் இனங்காணவும் பயன்படுத்தப்படும். கூர்ப்பு தொடர்புகளை காட்டாது, அதாவது செயற்கையான பாகுபாடு. மூன்றாவது, அங்கிகளை கூட்டங்களாக அல்லது விரைவாக அடையாளப்படுத்தலாம். பொதுவாக சாவிகளை இணைக்கவர் சுட்டி அல்லது இருகிலை சாவி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள். தற்சமயம் எழுந்துள்ள பாகுபாடு பாருங்கள். தொகுதிகளும் அதன் அடிப்படைகளும். டொமைன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கால்வூஸ் என்பவரால் பிரிக்கப்பட்டது. விட்டேக்கர் என்பவரால் இந்த பாக்டீரியா ஆக்கியா என்ற ரெண்டும் சேர்த்து மொனரா என்ற பாகுபாட்டு பிரிவுகளை சேர்த்தார்கள். இப்பொழுது அந்த பாக்டீரியா ஆக்கியாகும் வெவ்வேறு மூதாத உடையவர்கள் என்பதை இந்த மூலக்கூற்று உயிரியலால் கண்டுபிடித்தார்கள். எனவே அவற்றை ரெண்டாக பிரித்து விட்டார்கள். ரெண்டாக பிரித்து தான் பாக்டீரியா ஆக்கியா என்று சொல்கிறார்கள். இட்டவரையும் அவைகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். எனவே டொமைன், அதாவது கால்வூஸ் என்பதால் டொமைன் என்ற பாகுபாட்டு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு அவை 6 ராச்சியங்களாக பிரிக்கப்பட்டிருக்க நாங்கள் பார்க்கலாம். அங்கே தந்திருக்கிறோம் பாருங்கள். பாக்டீரியா ராச்சியம்தான். ஆக்கியா ராச்சியம். யூக்கரியா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, ஃபங்கஸ், அனிமாலியா, இந்த 4 யூக்கரியா கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள். முதலாவது டொமைன் பார்த்தோமென்றால் நான் ஏற்கனவே சொன்ன போல பாக்டீரியா ஒரு பாக்டீரியா ராச்சியம், ஆக்கியா ஒரு ஆக்கியா, யூக்கரியா 4 ராச்சியங்களை கொண்டுள்ளது. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது டொமைன் பாக்டீரியா பற்றி பார்க்கணும். இந்த பாக்டீரியா விளங்கிக் கொள்ளுங்கள். டொமைன் பாக்டீரியா, கிங்டமும் பாக்டீரியா தான். அப்போ நாங்கள் டொமைன் பாக்டீரியாவுக்குரியதை பார்ப்போம். இவை பாருங்கள், அதாவது பாக்டீரியாவும் ஆக்கியாவும் படியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதிகமான டைவர்சிட்டி படித்து முடிய தங்களுக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை என்றே சொல்கிறார்கள். ஒன்றும் திருப்பி படிக்க வேணும். ஆக்கியாவும் பாக்டீரியாவும் 5 ராச்சிய பிரிவில் காணப்பட்ட மொனரா என்ற ராச்சியம்தான் 2ஆக உடைக்கப்பட்டிருக்கு. என்றால் 2க்கும் வெவ்வேறு மூதாதையர்கள் காணப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் அந்த உயிரியல் தத்துவத்தின் அடிப்படையில் 2 பிரிவுகளாக 2 ராச்சியங்களாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது பாக்டீரியா. இது புரோகரியோட்டாவுக்குரியது. தனிக்கலமாக இருக்கலாம், அல்லது சமுதாயமாக இருக்கலாம், அல்லது இலையுருவமானது. இந்த இலையுருவமான என்ற சொல்லு நீங்கள் பிறகு மைக்ரோபாலஜியில் அக்டினோமைசிட்டிஸ் என்ற சொல்லால் அழைப்பீர்கள். இந்த சமுதாயம் என்ற சோசியல் ரைட், இது ஒரு இனத்தின் ஒன்றாக தானாக ரெட்டிப்படைந்த ஒரு கலங்களின் கூட்டத்தை தான் நாங்கள் சமுதாயம் என்று சொல்கிறோம். பெரும்பாலானவற்றின் பருமன் 0 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் நீளமுள்ளதாக இருக்கும். அநேக சாதாரண வாழிடங்களில் வாழ்வதற்கு நன்கு இசைவாக்கம் அடைந்துள்ளது. முக்கியமாக தரை நீர். கலச்சுவர் முந்தி மியூரின் அடி சீத பல்பைப்ரேட் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அது பெப்டிடோகிளைக்கனை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. பெப்டிடோகிளைக்கன் காணப்படும் அளவை பொறுத்து கிராம் பாசிட்டிவ் நேரானது, கிராம் நெகட்டிவ் என்று 2 வகையாக பிரிக்கலாம்.
அநேகமானவற்றில் கலைச்சுவர் பாருங்கள் வில்லியம் என அழைக்கப்படும் ஒரு பாலிசாக்கரைட் அல்லது புரதத்தினால் ஆன ஒட்டும்படியை கொண்டுள்ளது. அநேகமானவை இவை அசைவதற்காக சவுக்கு முளைகளை கொண்டிருக்கும். பாக்டீரியா சவுக்கு முளை யூகரியோட்டாவிலிருந்து வேறுபட்டது. பாக்டீரியா சவுக்கு முளை நீங்கள் அங்கே கலம் படிக்கிற பொழுது படிச்சிருப்பீர்கள். யூகரியோட்டான்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பாக்டீரியான்ற ஒரு தனி ஒரு நேர் கல மென்சவினால் சூழப்படவில்லை. தனியொரு மென்சவினால் சூழப்படவில்லை. ஆனால் யூகரியாவில் உள்ளது கல மென்சவினால் சூழப்பட்டு 9+2 என்ற ஒரு சிக்கலான கட்டமைப்பை கொண்டிருக்கும். அது நீங்கள் கோபாலிச்சில் அங்கே படிச்சிருப்பீர்கள். அடுத்ததாக பாருங்கள், தற்போசனை பிறபோசனை போசனை என்பதற்கு இசைவாக்க பன்மைத்துவம் உடையதாக இருக்கிறது. இசைவாக்கம் சில ஒளித்தோப்பு செய்யும், உணவு தயாரிக்கும், சில இன்னொரு அங்கியை சாப்பிடும் போன்ற போசனை இசைவாக்கம். அதே போல் அனுசேவை பன்மத்துவம் இசைவாக்க பன்மத்துவம் இருக்கிறது. ஒன்று கட்டுப்பட்ட காற்றுவாளி, 2 கட்டுப்பட்ட காற்றின்றி வாளி, 3 அமையத்துக்காக ஏற்ற காற்றின்றி வாளி என்று 3ஆக பிரிக்கலாம். அதேபோல் சில வளிமண்டல நைசினை பதித்து நைட்ரேட்டை மண்ணுக்கோ தாவரத்துக்கோ வழங்குகின்ற நுண்ணங்கிகள் ஆகும். இந்த அடிப்படையில் சில நைசினை பதிக்கும், சிலது பதிக்க மாட்டாது. அடுத்ததாக பார்த்துக்கொள்ளுங்கள். இருகூற்று பிளவு மூலம் விரைவான இனப்பெருக்கம் சிலவற்றில் லிங்க முறையாக இணைதலை காட்டுகிறது. நாங்கள் பாக்டீரியா படம் படிச்சிருப்பீர்கள் பாருங்கள். அதிலே கச்சம் அல்லது மருவு என்பது 2 பாக்டீரியாக்களை லிங்கமுறை இனப்பெருக்கத்தின் பொழுது இணைப்பதற்கு உதவுகின்ற கட்டமைப்புகள். குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் ஒளித்தோப்பு நிறப்பொருட்களை பாக்டீரியா குளோரோவிலை கொண்டுள்ளது. அங்கே மென்சவினால் பதிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட புன்னங்கங்கள் எதுவும் காணப்படுவதில்லை என்று படித்திருக்கிறீர்கள். மென்சவற்ற புன்னங்கங்கள் ஒன்று காணப்படலாம், அல்லது அவை கலத்தின் குளியவுறு திரவத்தில் காணப்படும். அங்கேதான் இரசாயன தாக்கம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம்.